Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1, set language of class 9 maths. இந்த வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் ஆபரேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்பர்ஸ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படின்னா இப்போ நம்ம 1 + 2 + 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2வையும் 3ஐயும் நம்ம பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3. அதாவது நம்ம 2 + 3 ஆட் பண்ணிவிட்டு 1 கூட ஆட் பண்ணாலும் 1 + 2 ஆட் பண்ணிவிட்டு 3 கூட ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரே ரிசல்ட் தான் வரும் இல்லையா? 1 + 2 + 3 நமக்கு 5 வருமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2னா நமக்கு 3 வரும் ப்ளஸ் 3. ஓகேவா? ரெண்டுமே நமக்கு 6 தான் ஆன்சர் வரும். இதை தான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இதே வந்து நம்ம செட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தோம்னா ஃபார் எனி 3 sets A, B and C, A union B union C is equal to A union B union C. B union C ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் வர ரிசல்ட்டையும் ஏவையும் யூனியன் ஆஃப் செட்ஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் நம்ம A யூனியன் B பண்ணிவிட்டு அதில் வர ரிசல்ட்டையும் சியையும் யூனியன் பண்ணால் வரும். ஓகேவா? அதே போல் இன்டர்செக்ஷனும் அப்படி தான். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வர ரிசல்ட்டையும் ஏவையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அதுவும் ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணிவிட்டு அதில் வர ரிசல்ட்டையும் சின்ற செட்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணலாம். Let A is equal to -1 0 1 2, B is equal to -3 0 2 3 and C is equal to 0 1 3 4, B 3 sets. 3 செட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃப் செட்ஸுக்கு நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனியன் ஆஃப் செட்ஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? A யூனியன் B யூனியன் C is equal to A யூனியன் B யூனியன் C. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். B யூனியன் C. Bன்ற செட் வந்து நமக்கு -3, 0, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்களா? யூனியன் Cன்ற செட் வந்து 0 1 3 4. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ இதை கம்பைன் பண்ணி எழுதுனா ஃபஸ்ட்டு Bன்ற செட் எழுதிக்கலாம். -3, 0, 2, 3. Cன்ற செட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்கா? 0 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது இல்லையா? அந்த 1 எழுதிக்கலாம். அடுத்தது 3 இருக்குது. 3ன்ற எலிமெண்ட்டும் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு 4ன்ற எலிமெண்ட் இருக்கா? அந்த 4ன்ற எலிமெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு ஆர்டராக நம்ம எழுதிக்கலாம். -3, 0, 1, 2, 3, 4. இப்போ நம்ம B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A யூனியன் B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? A யூனியன் B யூனியன் C. திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் A வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -1, 0, 1, 2 கொடுத்துருக்காங்களா? யூனியன் B யூனியன் C நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? -3, 0, 1, 2, 3, 4. ஓகே, இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏன்ற செட் அப்படியே எழுதிடலாம். -1, 0, 1, 2. நெக்ஸ்ட்டு B யூனியன் Cன்ற செட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -3. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்கா? அந்த 0 ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஸோ அதை ரிப்பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கா? 1 ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ஸோ அதையும் ரிப்பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் 2 இருக்கா? 2வும் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதையும் ரிப்பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். -3, -1 0 1 2 3 4. B யூனியன் C பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் A கூட யூனியன் பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் வருது இல்லையா? இதே ரிசல்ட் வந்து A யூனியன் B பண்ணிவிட்டு C கூட யூனியன் பண்ணும்போது வருதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B பண்ணிக்கலாம். A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செட் ஏல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? -1, 0, 1, 2 கொடுத்துருக்காங்களா? யூனியன் Bன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? -3, 0, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயும் பியையும் யூனியன் ஆஃப் செட்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கலாம். -1, 0, 1, 2. நெக்ஸ்ட்டு Bன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட் எலிமெண்ட் -3 இருக்கா? -3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 இருக்குது, அந்த 0 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ ரிப்பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் 2 இருக்குது, அந்த 2வும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ அதையும் ரிப்பீட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் 3 இருக்கா? அந்த 3 எழுதிக்கலாம். இது ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். -3, -1, 0, 1, 2, 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம
A யூனியன் B யூனியன் C பண்ணணுமா? This is equal to இப்போ A யூனியன் Bல நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? -3, -1, 0, 1, 2, 3 யூனியன் Cன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0, 1, 3, 4 ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். A யூனியன் Bன்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படி எழுதிக்கலாம். -3, -1, 0, 1, 2, 3 and then Cன்ற செட்டில் உள்ள 0, 1, 3, 4 கம்பைன் பண்ணணும். 0 வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், அதை எழுத வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் 1 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், அதையும் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் 3ன்ற எலிமெண்ட் இருக்குது, 3யும் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், அதையும் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் 4 இருக்குது, அதை எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு ஆர்டரில் தான் இருக்கு இல்லையா? -3, -1, 0, 1, 2, 3, 4 அதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ we can say A யூனியன் B யூனியன் C is equal to A யூனியன் B யூனியன் C. ஓகேவா? ரெண்டு ஒரே ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் நமக்கு என்ன தெரியுதுன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து அசோசியேட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து அசோசியேட்டிவான்னு பார்க்கலாம். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸுக்கு நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். B இன்டர்செக்ஷன் Cனா செட் Bயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? -3, 0, 2, 3 இல்லையா? இன்டர்செக்ஷன் செட் Cயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0, 1, 3, 4. இப்போ இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எழுதணும் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் வந்து 0 ரெண்டு செட்லேயும் இருக்குது, 3 ரெண்டு செட்லேயும் இருக்குது. வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இல்லை இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு செட் Aல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? -1, 0, 1, 2 இருக்கா? இன்டர்செக்ஷன் 0, 3. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு Aன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? -1, 0, 1, 2. இன்டர்செக்ஷன் Bன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? -3, 0, 2, 3. இப்போ இந்த ரெண்டு செட்லையும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 0வும் 2வும் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ரெண்டு செட்லேயுமே 0, 2 தான் காமன் எலிமெண்ட்ஸாக இருக்குது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0, 2ன்னு கிடைச்சிருக்கா? இன்டர்செக்ஷன் Cயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0, 1, 3, 4. ஸோ இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட் என்ன இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போது நமக்கு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணால் நமக்கு 0 ஆன்சர் வருது. அதே தான் நமக்கு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணாலும் வருது இல்லையா? அப்போது வாட் we can say A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. புரியுதா? ஸோ இன்டர்செக்ஷனும் அசோசியேட்டிவ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாம்பிள் 1.20 கொடுத்துருக்காங்க. செட் Aல சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் Bல சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செட் Cல சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணலாம். இப்போ B இன்டர்செக்ஷன் C ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். செட் Bல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 0, 1/4, 3/4, 2, 5/2. ஓகே, இன்டர்செக்ஷன் செட் Cயில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? -1/2, 1/4, 1, 2 and then 5/2. ஓகே, இந்த ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை நம்ம எடுத்து எழுதணும். 0 வந்து Cன்ற செட்டில் இல்லை, 1/4 இருக்கா? 1/4 இருக்குது. 3/4 இருக்கா? 3/4 இல்லை. 2 இருக்கா? 2 இருக்குது. 5/2 இருக்கா? 5/2 இருக்குது. அப்போ ரெண்டு செட்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 1/4, 2, 5/2. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4, 2, 5/2. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா?
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -1/2 0 1/4 3/4 and then 2 இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1/4 2 5/2 ஓகே இப்போ இந்த ரெண்டு செட்லையும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் -1/2 அந்த செட்டில் இல்லை 0வும் அந்த செட்டில் இல்லை 1/4 இருக்கா 1/4 இருக்கு 3/4 இருக்கா 3/4 இல்லை 2 இருக்கா 2 இருக்கு அப்போ ஏக்கும் B இன்டர்செக்ஷன் Cக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் we are getting 1/4 and 2 ஓகே ஸோ this is equal to 1/4, 2 நெக்ஸ்ட் நம்ம A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணலாமா இதை வந்து நம்ம LHSன்னு எழுதிக்கலாம் இது வந்து RHS ஓகே ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு செட் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க -1/2 0 1/4 3/4 and 2 இன்டர்செக்ஷன் செட் Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 0 1/4 3/4 2 5/2 கரெக்டா ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது -1/2 அந்த செட்டில் இருக்கா இல்லை 0 இருக்கா 0 இருக்குது 1/4 இருக்கா 1/4 இருக்குது 3/4 இருக்கா 3/4 இருக்குது 2 இருக்கா 2வும் இருக்குது அப்போ நமக்கு A இன்டர்செக்ஷன் Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் 0 1/4 3/4 2 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணணுமா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கோ அதை எழுதிக்கலாம் 0 1/4 3/4 2 ஓகே இன்டர்செக்ஷன் Cன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது -1/2 1/4 1 2 5/2 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் 0 அந்த செட்டில் இருக்கா இல்லை 1/4 இருக்கா இருக்குது 3/4 இருக்கா இல்லை 2 இருக்கா இருக்குது அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4, 2 நமக்கு LHSல என்ன ஆன்சர் வந்தது 1/4, 2 தான் வந்திருக்கு இல்லையா அதே மாதிரி தான் RHSலையும் நமக்கு 1/4, 2 LHS is equal to RHS இல்லையா so we can say A intersection B intersection C is equal to A intersection B intersection C ஓகே புரியுதா இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படி பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க the set difference in general is not associative இப்போ நம்ம நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம் B வந்து 4ன்னு எடுத்துக்கலாம் C வந்து 6ன்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் நம்பர்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணலாம் இப்போ A - B - Cனா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2 - 4 - 6 2 - 4னா -2 வருமா -2 - 6 which is equal to -8ன்னு வரும் எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே உள்ள நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இதுவே A - B - Cனா நமக்கு என்ன ஆன்சர் வரும் A வந்து 2 B வந்து 4 C வந்து 6 அப்போது 2 - 4 - 6னா நமக்கு -2 வருமா ஸோ 2 -2னா 2 + 2ன்னு வரும் which is equal to 4 அப்போது இந்த ரெண்டு ஆன்சரும் டிஃபர் ஆகுது இல்லையா ஸோ subtraction in numbers is not associative ஓகேவா அதே மாதிரி தான் செட்ஸ்லேயுமே வந்து subtraction is not associative but if the sets A, B and C are mutually disjoint sets then the set difference is associative அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க செட்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸாக இருந்ததுன்னா அதாவது நம்ம கொடுத்துருக்க செட்ஸில் காமன் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஓகேவா ஆனால் நமக்கு கொடுத்துருக்க செட்ஸ் வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்ததுன்னா அதாவது அந்த செட்ஸ்குள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து அசோசியேட்டிவ் ஓகே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பார்க்கலாமா இப்போது ஏன்ற செட்டில் நம்ம 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம் பின்ற செட்டில் வந்து 2, 4, 5ன்னு எடுத்துக்கலாம் சின்ற செட்டில் வந்து 3, 4, 6ன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் A - B - C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா ஃபஸ்ட்டு நம்ம A - B பண்ணிக்கலாம் A - Bனா A வந்து 1 2 3யா மைனஸ் B வந்து நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது 2 4 5 ஸோ A - Bனா என்ன பண்ணணும் Bயில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது Aல இருந்தால்
அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏல உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும். அப்போது பியில் உள்ள 2 வந்து ஏல இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும். 4 இல்லை, 5 இல்லை, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ a மைனஸ் பி நமக்கு என்ன ஆன்சர் வருது? 1,3ன்னு வருது இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? a மைனஸ் பி மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1,3ன்னு கிடைச்சிருக்கா? மைனஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3, 4, 6 இருக்குது. இப்போ இந்த செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது இந்த செட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 வந்து இந்த செட்டில் இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். 4ம் 6ம் இல்லை, அதனால் அதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ a மைனஸ் பி மைனஸ் சிக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1என்ற எலிமெண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a மைனஸ் பி மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் b மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் சினா பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 4, 5 இருக்கா? மைனஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3, 4, 6 இருக்கு. ஓகே, இப்போ இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது பி செட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பியில் என்ன ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிக்கலாம். சி செட்டில் உள்ள 3 வந்து பியில் இல்லை, ஸோ அதை கன்சிடர் பண்ண வேணாம். 4 இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடலாம். 6 இல்லை, அதனால் கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ நமக்கு b மைனஸ் சி என்ன ஆன்சர் வருது? 2,5 வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? a மைனஸ் b மைனஸ் சி பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3 இருக்கா? 1, 2, 3 மைனஸ் b மைனஸ் சியில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 2,5 கிடைச்சிருக்கா? அப்போது இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது இதில் இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். 2 இருக்கு இல்லையா, 2 ரிமூவ் பண்ணிடலாம். 5 இல்லை, அதனால் அதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 1,3ன்னு வருதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் இருந்ததோ அதுக்கு நமக்கு 1 தான் ஆன்சர் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு 1,3 ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் a மைனஸ் பி மைனஸ் சி இஸ் நாட் ஈக்குவல் டு a மைனஸ் பி மைனஸ் சி. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? செட் டிஃபரன்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டிவ் இல்லையா? இந்த மாதிரி காமன் எலிமெண்ட்ஸ் இருக்க செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓவர்லாப்பிங் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே 3 செட்டும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்ததுன்னா, அதாவது காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏ, பி அண்ட் சி 3 செட்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏ, பி, சின்னு 3 செட் எடுத்திருக்கோம். இந்த 3 செட்லேயுமே காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து 1, 2, செகண்ட் செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து 3,4, தேர்ட் செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து 5,6. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி மைனஸ் சி பண்ணணும் இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி மைனஸ் சி பண்ணணும். இது ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம a மைனஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a மைனஸ் பினா ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1,2 இல்லையா? மைனஸ் பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3,4. இப்போ நம்ம a மைனஸ் பினா எப்படி பண்ணுவோம்? பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஏல இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு ஏல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதுவோம் இல்லையா? இப்போ இது டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்ன்றதுனால பியில் உள்ள எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஏல இருக்காது. ஓகேவா? அப்போ நம்ம எந்த எலிமெண்ட்ஸும் கேன்சல் பண்ண வேண்டியதில்லை. ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படி எழுதிடணும். அப்போ a மைனஸ் பினா we will get 1,2. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? a மைனஸ் பி மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? a மைனஸ் பி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1,2 கிடைச்சிருக்கா? மைனஸ் சின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5,6. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த சின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது இந்த a மைனஸ் பின்ற செட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு a மைனஸ் பியில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும் இல்லையா? இப்போ இது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்ன்றதுனால சின்ற செட்டில் உள்ள எந்த எலிமெண்ட்ஸுமே a மைனஸ் பியில் இருக்காது. எந்த எலிமெண்ட்ஸுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ a மைனஸ் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கணும். இப்போ a மைனஸ் பியில் 1,2 இருக்குது, அந்த 1,2 அப்படியே வரும். ஏன்னா இந்த சின்ற செட்டில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் வந்து இந்த a மைனஸ் பியில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு a மைனஸ் பியில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் எழுதுவோம் இல்லையா? ஆனால் இந்த a மைனஸ் பியில் நமக்கு 1,2 இருக்கு, சியில் 5 and 6 இருக்கு, நோ காமன் எலிமெண்ட்ஸ். ஸோ ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. அதனால a மைனஸ் பின்ற செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடணும். ஓகே, ஸோ a மைனஸ் பி மைனஸ் சியில் நமக்கு 1,2 கிடைச்சிருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a மைனஸ் பி மைனஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம b மைனஸ் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3,4 இருக்கா? மைனஸ் சின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5,6 இருக்கா? இப்போ b மைனஸ் சி பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சின்ற செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஏதாவது பியில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பியில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும் இல்லையா? ஆனால் ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ன்றதுனால சியில் உள்ள எந்த எலிமெண்ட்டும் பியில் இருக்காது. அப்போ பியில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே ஆன்சராக எழுதணும் இல்லையா? 3,4.
புரியுதா உங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்ட்டு? சப்போஸ் பி வந்து 3, 4, 5ன்னு இருந்ததுன்னா மைனஸ் சி வந்து 5,6ன்னு இருந்ததுன்னா இந்த சியில் உள்ள 5 வந்து பியில் கேன்சல் பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் 3,4ன்னு எழுதுவோம். இப்போ இங்கே வந்து பியும் சி டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்குது. ரெண்டுலேயுமே காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏ மைனஸ் பி மைனஸ் சி பண்ணுவோம். ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1,2 இருக்கா? பி மைனஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 3,4 இருக்கா? இப்போ இந்த பி மைனஸ் சின்ற செட்டில் ஏதாவது எலிமெண்ட்ஸ் வந்து ஏன்ற செட்டில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஏழு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதணும். இப்போ இது ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், வேற வேற எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம எந்த எலிமெண்ட்ஸும் கேன்சல் பண்ண வேண்டியதில்லை. அப்போ ஆன்சர் வந்து ஏன்ற செட்டு தான் வரும். அப்போ நம்ம ஏல உள்ள எலிமெண்ட்ஸை அப்படி எழுதணும் 1,2. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏ மைனஸ் பி மைனஸ் சி பண்ணால் நமக்கு 1,2 தான் ஆன்சர் வருது. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏ மைனஸ் பி மைனஸ் சி பண்ணாலும் நமக்கு 1,2 தான் ஆன்சர் வருது. அப்போ 3 செட் டிஸ்ஜாயின்ட் செட்ஸா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வருதா? தட் இஸ் a minus b minus c is equal to a minus b minus c. So if a, b and c are mutually disjoint sets, then the set difference is associative. Overlapping sets ஆ இருந்தா set difference is not associative. புரியுதா? இப்போ அசோசியேட்டிவ் லா பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.